சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் திருமணம் நடந்த தருணம் அது. எல்லா தெய்வம் தேவதைகளும் மகரிஷிகளும் நல்ல ஆன்மாக்களும் கைலாய திருமணையில ஒன்று கூடியிருந்தாங்க. அதனாலேயே அவங்களுடைய ஒட்டுமொத்த எடையும் தாங்க முடியாம பூலோகமே ஒரு பக்கமா சாஞ்சிடுது. சிருஷ்டிக்கு இது நல்லதில்லை அப்படின்னு உணர்ந்த சிவபெருமான் அகத்திய மாமுனிவரை தென்திசை நோக்கி செல்லுமாறு அறிவுறுத்துறாரு. திருமண திருக்கோலத்தை காண வந்த அகத்தியர் அதை காண முடியாம போகுமே அப்படிங்கிற மன வருத்தத்தோட தென் திசை நோக்கி செல்றாரு. ஆனா எல்லாத்தையும் அறிந்த ஈசன் அகத்தியருக்கு தான் கண்டிப்பா தென் திசையில திருமண திருக்கோலத்தோட காட்சி தருவேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சு அனுப்புறாரு. அப்படியாக அகத்திய மாமுனிவர் வந்து நின்று இந்த இடத்துல சிவபெருமானும் பராசக்தி அம்மையும் திருமண திருக்கோலத்துல காட்சி கொடுத்த இந்த திருத்தலம் தான் நல்லூர். அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்தலத்தோட ஒரு பெருமை இதுதான். இன்னொரு பெருமை என்னன்னா, சிவனடியார்களுக்கு அன்னமும் தொண்டும் செஞ்சு வந்திருந்த அமரநீதி நாயனாருக்கு ஆண்டி கோலத்துல வந்து அவருடைய அந்த தொண்டையும் பக்தியும் சோதிச்சு உலகத்திற்கு காட்டி அவருக்கு அருள் பாலிச்ச இறைவன் எழுந்தருளும் திருத்தலமும் இதுதான். இந்த கோயில்ல இருக்கிற தீர்த்தத்துடைய பேரு சப்தசாகரம். சப்தசாகரம் அப்படின்னா 7 கடல்கள் அப்படின்னு பொருள். நம்ம இருக்கிற இந்த பூமியில தான் உப்பு நீர் சாகரம் இருக்கு. இதை தாண்டி இன்னும் 6 சாகரங்கள் இருக்கு. ஆனா இது எதுவுமே பூமியில இல்லை. அந்த 6 சாகரங்கள் என்னன்னா, தேன்கடல், பார்க்கடல், தயிர்கடல், நெய்கடல், கரும்புச்சாறு கடல், அப்புறம் நன்னீர் கடல். துவாபர யுகத்துல, அதாவது மகாபாரதம் நடந்த காலகட்டத்துல தன்னுடைய திருமணத்திற்கு முன்னாடியே கர்ணன் அப்படிங்கிற குழந்தைய பெற்று அந்த குழந்தைய அனாதையா ஆற்றுல விட்டுறாங்க குந்தி தேவி. இதனால குந்தி தேவிய ஒரு பயங்கரமான பாவம் தொற்றிக்குது. இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் என்னன்னு நாரத முனிவர் கிட்ட கேட்க, அவரும் விளையாட்டா 7 சாகரம், அதாவது சப்த சாகரத்திலையும் முங்கி எழுந்தாதான் இந்த பாவம் தீரும் அப்படின்னு பதில் அடிச்சுட்டு போயிடுறாரு. இந்த வேதனை தாங்க முடியாத குந்தி தேவி சிவபெருமான அழுது தொழுது இங்க வந்து இந்த தீர்த்தத்துல மாசி மகம் அப்போ முங்கி எழுதுறாங்க. குந்தி தேவியார் பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம். இந்த தீர்த்தத்துல மாசி மகம் அன்னைக்கு நீங்க முங்கி எழுந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குந்தி தேவியோட பக்தியை பாராட்டின சிவபெருமான் சப்தசாகர நீர்களையும் இங்க வரவழைச்சு இந்த தீர்த்தத்தோட கலந்து குந்தி தேவியோட பாவத்தை மன்னிச்சதா ஒரு ஐதீகம். குந்தி தேவியார் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எனவே மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த திருக்கோயில் மிகுந்த நன்மையை செய்யும் அப்படிங்கிறதும் இன்னொரு நம்பிக்கை. பொதுவா வைணவ திருத்தலங்கள்ல தான் பெருமாளுடைய திருவடி சடாரி நமக்கு சாற்றப்படும். ஆனா சைவ திருக்கோயிலான இந்த இடத்துல திருவடி சடாரி சாதிப்பாங்க. உலகத்துல இங்க மட்டும்தான் இந்த வழக்கம் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, 4வர்களுள் ஒருவராகிய வாகீசர் நாயனார், அதாவது திருநாவுக்கரசர் நாயனாருக்கு சிவபெருமான் திருவடி காட்சி தந்து திருவடி தீட்சை தந்த தலமும் இதுதான் அப்படின்னு நம்பப்படுது. அந்த நடைமுறையை நினைவு கூறும் வகையாக இறைவனுடைய திருப்பாதங்கள் நமது சிரசின் மீது வைத்து சடாரி சாத்துகிறார்கள். இந்த திருக்கோயில்ல 2 லிங்கமூர்த்திகள் உண்டு. முதல் லிங்கமூர்த்தி பஞ்சவர்ணேஸ்வரர். தினமும் 5 வேளைகள்ல 5 வண்ணமாக எம்பெருமானுடைய லிங்க திருமணி நிறம் மாறுகிறது. இன்னைக்கும் நீங்க நேர்ல போய் பார்க்கலாம். முதல் வேளை காலையில காப்பர் அல்லது செம்பு நிறத்திலையும், அடுத்த வேளை சிகப்பு நிறத்திலையும், அதுக்கு அடுத்த வேளை பொன் நிறத்திலையும், அதுக்கு அடுத்த வேளை மரகத பச்சை நிறத்திலையும், கடைசியாக எல்லா வண்ணமும் சேர்ந்து என்ன வண்ணம்னு சொல்ல முடியாத ஒரு கலப்பு நிறத்திலையும் இறைவனுடைய லிங்க திருமேனி காட்சி தருகிறது. சுயம்பு மூர்த்தியான இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் லிங்கம் பிரபஞ்சத்துடைய மைய பகுதியோட தூணான மேருமலையிலிருந்து சிதறி விழுந்த ஒரு பாகம் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் கணநாதரான விநாயக பெருமாள் காசி திவ்ய கஷேத்திரத்துக்கு அப்புறம் இந்த திருத்தலத்துல தான் பலிபீட திருரூபமாக காட்சி தராரு. 2வதாக கல்யாண சுந்தரேஸ்வரர் லிங்க திருமேனி நமது பஞ்சவர்ணேஸ்வரர் லிங்க திருமேனிக்கு வலதுபுறமா அமைஞ்சிருக்கு. இறைவன் தனக்கு திருமண திருக்கோல காட்சி தந்ததுக்கான ஆதாரமா அகத்தியரே தனது திருக்கையால இங்க இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இந்த ஸ்தலத்துடைய விருட்சம் ஆதிவில்வம், அதாவது உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து முதலாவதாக தோன்றின வில்வமரம் இங்கதான் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில உள்ளது.
உப்பிலியப்பன் பெருமாள் திருக்கோயிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. அவசியம் நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இறைவனுடைய திருவருள் நமது அன்பர்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.